வணக்கம். இன்றைக்கு 20ஆம் தேதி 680J நீதிமன்றத்துக்கு போயிருந்தேன். வாய்தாவுக்கு போயிருக்கும்போது ஒரு நீதிமன்றம் புது நீதிமன்றத்துக்கு காலி செய்து போகிறோம்ன்று அந்த அலுவலருக்கு கூட, அந்த வேலை பார்க்குறாங்கள அந்த பெண்களுக்கு கூட தெரியவில்லை. அப்போ அந்த புதுசாக கட்டிய அந்த நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு நான் போனோடனே என்னங்க மேடம், நீதிபதி சார் எப்போ வருவார் அப்படின்னு கேட்டேன். ஏப்பா, நீதிமன்ற அறையை எந்த அறைன்றே தெரியல, அந்த குளப்பட்டியில் இருக்கோம் அப்படின்னாங்க. சரி, இவங்களே தெரியலன்றாங்க. அலுவலரை 680Jல இந்த கட்டு எடுத்து கொடுப்பாங்களே, வாய்தா தேதியெல்லாம் சொல்லுவாங்களே, அவங்க எங்களுக்கே எதுவுமே தெரியலப்பா, இனிமேல் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்களா. நான் சரி அவங்க பின்னாடியே போயிடுவோம், ஏன்னா நம்ம வேறு எங்கிட்டும் போயிடுவோம், நம்ம புதுசுன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு நான் அவங்க பின்னாடியே போனேன். அவங்களும் ஒரு 4-5 இடம் விசாரிச்சுட்டு அப்புறம் போனாங்க. லிஃப்ட்டில் ஏறினாங்க. அப்புறம் லிஃப்ட்டில் நானும் ஏறி போனால் அங்கே 10ஆம் நம்பர் அறைன்னு போட்டிருந்துச்சு. 680Jலாம் போடலை வெளியில் போர்டு. அப்போ புதுசாக கட்டடம் கட்டி உள்ளே எல்லாரும் அலுவலர்கள்லாம் உள்ளே போனாங்க. உள்ளே எந்த ஒரு திங்ஸும் இல்லை, கேஸு கட்ட எதுவுமே இல்லை. அப்புறமேல மறுபடியும் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு கம்ப்யூட்டர்லாம் கொண்டு வந்து உள்ளே ஃபிட் பண்ணிக்கிருந்தாங்க. அப்போ எங்கள் நீதிபதி எப்போ வருவார்னு கேட்டேன். நீதிபதியெலாம் வரமாட்டாங்க, லீவுன்ட்டாங்க. நீதிபதி வெள்ளிக்கிழமை தான் வருவார் அப்படின்னு இருந்தாங்க. அப்போ எல்லா நீதிமன்றத்துலேயும் புதுசாக கட்டின நீதிமன்றத்தில் எல்லா பேருமே நீதிபதி வந்திருந்தாங்க. வாய்தா தேதியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் 680Jல மட்டும் வரவில்லை. நான் என்ன நினச்சி போகிறேன், 680J நீதிபதிட்ட, ஐயா நான் 75 நாள் எனக்கு டைம் கேட்டேன். தேர்தல் தேதியிலேருந்து எனக்கு 75 நாள் டைம் கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். நீங்கள் கொடுக்கல என்றால் நான் செல்லூர் மேலத்தோப்பில் இருக்கிற ஓட்டு போடக்கூடிய பூத்தில் நான் முற்றுகையிடுவேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு, நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னாடி சொல்லிவிட்டு நம்ம ஸ்ட்ரைக்கு, அதாவது பிரச்சாரமும் முற்றுகையிடுவதும் செல்லூர் மேலத்தோப்பு பூத்தில் செய்யணுன்றதுக்காண்டி நீதிபதிக்கு நம்ம பத்திரம் அனுப்பினோம். லெட்ரு 5 முறை அனுப்பியிருக்கேன். 5 முறையும் எனக்கு 5 நீதிபதிகளும் எனக்கு திருப்பி அனுப்பவில்லை. ரிட்டன் அனுப்பியிருந்தாங்கன்னா 5 பேரும் சேர்ந்து நான் என்ன செஞ்சுருப்பேன், ஒரு வழக்கறிஞரை பிடிச்சி கேஸ் போட்டிருப்பேன். நான் மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்குறேன்றேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு தொழில்நுட்ப வேலை வாய்ப்பு கொடுக்குறோம்ன்றிருக்கேன். இதற்கு முன்னுரிமை தராமல் இந்த வெற்றி பெற்றுட்டு சொன்னதை செய்யாத அரசியல் கட்சி தலைவனை வச்சு போலியான தேர்தல் நடத்துறதுக்கு நீங்கள் வழிவகை செய்கிறீங்க. எனக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க, அப்படி கொடுக்க தவறுனா நான் போராட்டம் செய்வேன் அப்படின்ட்டு சொல்கிறக்காண்டி நான் போயிருந்தேன். அங்கே நீதிபதி வரவில்லை. 680J நீதிபதி வரலை. சரி, அப்போ திட்டமிட்டு எல்லா நீதிபதி வந்துடுவானா. அது ஓப்பனிங் அன்னைக்கு எல்லா நீதிபதி வந்திருக்கேன். நானும் போய் ஒவ்வொரு அறையாக போய் பார்க்குறேன். எல்லா அறைகள்லேயும் நீதிபதி வந்திருக்கிறான். ஆனால் 680J நீதிமன்றத்தில் மட்டும் நீதிபதி வரவில்லை. அப்போ இதை திட்டமிட்டு செய்கிறான். இப்போ இவங்க இந்த தேர்தலுக்கு முன்னாடி வாய்தா சொல்லாமல் இருந்திருந்தா நான் வழக்கறிஞரை பிடிச்சிருவேன். இவங்க பாருங்கள், தேர்தலுக்கு முன்னாடி நான் 75 நாள் டைம் கேட்டிருக்கேன். அந்த டயத்தை தாண்டி 2 பேர் வாய்தா கொடுத்துருக்காங்க. ஜெயம் 1, 680J நீதிமன்றமும். அது தேர்தலுக்கு பிறகு நான் போராட்டம் பண்ண முடியாது, தேர்தலுக்கு முன்னாடி தான் போராட்டம் பண்ணுவேன் அப்படின்னு இறங்கியிருப்பேன். ஆனால் 680J நீதிமன்றம் தேர்தலுக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி 20ஆம் தேதி 4வது மாதத்தில் வாய்தான்னு சொல்லிட்டான். அப்போ ஏன் மாணவர்கள்னு சொன்னாங்க, இல்லை சார், அந்த தேர்தலுக்கு முன்னாடி வாய்தா 3 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கான், அது உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இவங்களும் சொல்லிட்டான். ஏன்னா அந்த ஜெயம் 1 எப்படி தேர்தலை தாண்டி
வாய்தா வச்சானா, அதே மாதிரி 687 வாய்தா சொல்லியிருந்தா நான் வந்து போராட்டத்தில் இறங்கியிருப்பேன். அவங்க பாருங்கள், இந்த 3 நாள் இருக்கும்போதில் இதை நான் சொல்லிவிட்டு கூட நான் வந்து அந்த போராட்டத்தை தொடங்கலாம்னு நான் போகிறேன். போனால் அங்கே 687 நீதிபதி லீவான். ஏண்டா 687 தேவடியாளுக்கு பிறந்த பயில, புரோக்கர் பயில, எல்லா நீதிபதியும் வந்திருக்கான். இப்போ இந்த நாளை வந்து நான் எப்படி நானாக வந்து பண்ண, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கிறுக்கேன்னு சொல்லுவீங்க. இதில் யார் பிராத்தலுக்காரன்னு தெரியணும்ல. இன்றைக்கி அமெரிக்காக்காரனும் ஈரானை வந்து சண்டை போட்டு அடிச்சுருக்கான். ஈரானை குற்றவாளின்னு சொல்லி. ஈரான் வந்து நான் என்கிட்ட அணு உண்டு இல்லை, எதுவும் இல்லைடா அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் ஆளுகளை வச்சு நாடுகளை திரட்டி சண்டை போடுறதுக்காண்டி பொய்யா பேசி தரான் ட்ரம்ப்பு. அவனுடைய அரசியல் மாதிரி இந்தியாவில் ஒருத்தன் வந்து 2014 இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு பண்ண முடியும். அதை தடை செய்யணும்னு சொல்லியிருக்கேன். அந்த குற்றத்தை வெளிப்படுத்துறதுக்கு நான் வந்து இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு போல சம்பளம் வேறு கொடுக்குறேன். உலகத்தில் எவனாலும் அரசு ஊழியர்களுக்கு செய்ய முடியுமா? அதுவாசி நீங்கள் வந்து இந்த தேர்தலில் நீதிபதிகிட்ட சொல்லாமல் வந்து போராட்டம் பண்ணால் அது தவறாயிரும். அதனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற அரசியல்வாதிகள் பதவி பிரமாணம் செய்த உடனே அதிலிருந்து பதவி பிரமாணம் செய்த நாள்லேருந்து 75 நாள் அதற்குள்ளே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்திலையும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுத்தாகணும். 10, 11, 12 படித்தவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பும் கொடுத்தாகணும். அப்படி கொடுக்க முடியலை என்றால் 75 நாளைக்குள்ளே நீங்கள் பதவி விலகணும். பதவி விலகின பிறகு இந்த தேர்தலை மறுதேர்தல் நடத்த வேண்டும். இந்த தேர்தலை மீறி நடத்துனதுனால இந்த தேர்தல் செலவெல்லாம் இந்த தேர்தல் அதிகாரிகளும் இந்த தேர்தலில் நின்ற அரசியல்வாதிகளும் அந்த காசுகளை கட்ட வேண்டும். இது என்ன ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் இவன்பாடிக்கு வாயிலே சொல்கிறான். இன்றைக்கி இந்த தேவடியாளுக்கு பிறந்தவன் ஓடி போயிருக்கான். நான் வந்து என்ன பத்திரம் கொடுத்துருக்கேன், இந்த பத்திரத்தை எனக்கு ரிட்டர்ன் அனுப்பியிருக்கணும்ல. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு உன் பத்திரத்தை வாங்கிட்டு போடா, இந்த கோரிக்கையெல்லாம் நாங்கள் இது பண்ண முடியாதரா அப்படின்னு சொல்லியிருந்தானாக்கா அப்பயே நான் வந்து வழக்கறிஞரை பிடிச்சிருப்பேன். எப்படி வழக்கறிஞரை அப்பயே நான் வந்து பிடிச்சி இந்த இதுக்கான விஷயத்துக்கான அந்த வழக்கறிஞர்களை நான் வேறு ஒரு புது வழக்கறிஞர், நான் என் வழக்கை நான் தான் வாதாடுவேன்னு சொல்லியிருக்கேன். அரசு வழக்கறிஞர் பொண்டு வைப்பைய அவனாக இன்வால்வ் ஆகுவாங்களாம். அரசு வழக்கறிஞர் பொண்டு வைப்பனுங்க. அதிவீரபாண்டின்றவனை நான் கூப்பிடவே இல்லை, அவனாக உள்ளே வருவானா, அவனை வச்சு இவங்க பெயில் எடுப்பாங்களாம். பெயில் எடுக்கும்போது ஜெயபாண்டி பெயில் எடுக்கிறோம்னு ஒரு வாரத்தை கூட சொல்ல மாட்டாங்களாம். அப்போ திட்டமிட்டு நான் வந்து உண்ணாவிரதம் இருந்திருக்கிறேன், சாலை மறியல் பண்ணியிருக்கிறேன், ரயில் மறியல் பண்ணியிருக்கேன், நீதிமன்றத்தில் செருப்பு மாலை போட்டு இந்த இதில் பத்திரத்தில் எழுதிலாம் இது பண்ணி காமிச்சிருக்கேன். ஒன்று தண்டனை கொடுத்துருக்கணும் தேர்தலுக்கு முன்னாடி. தண்டனை கொடுக்காமல் எதுக்கு நீ ஓடுற, பதில் சொல்லாமல் 687 நீதிமன்றமே என்று நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு கேட்குறேன், எனக்கு பதில் சொல்லு என்று இந்த வீடியோ மூலமாக பதிவு செய்திருக்கிறேன். அதனால் இந்த வீடியோவில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, இதில் உள்ள கருத்துக்கள் அனைத்தையும் படித்து பார்த்துட்டு எனக்கு 5 நீதிமன்றம் ஏதாவது ஒரு நீதிமன்றம் இந்த கருத்தில் ஏற்றுக்கிற முடியாதுன்னு லெட்டர் அனுப்பியிருந்தானாக்க நான் வந்து அப்பயே வழக்கறிஞரை பிடிச்சி நான் கேஸ் நடத்தியிருக்கேன், புதுசாக ஒரு வழக்கறிஞரை பிடிச்சி. ஆனால் அந்த வாய்ப்புக்கும் இது இல்லாமல் பண்ணிட்டாங்க. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். PO ஜெயபாண்டி.